வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷியோ அனாலிசிஸ்ல ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? கால்குலேட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் நெட் ப்ராஃபிட் ரேஷியோவும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்களேன். சேல்ஸ் 2 lakh, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 20,000, gross profit 70,000, income from investment 22,000, selling expenses 10,000, loss due to fire 12,000. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் இது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் நெட் ப்ராஃபிட் ரேஷியோவும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ போடலாமா? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. இங்க நெட் சேல்ஸ் அப்படின்றது இந்த சேல்ஸே தான். பிகாஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணணும். இங்க நமக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாதோடு நம்ம இந்த சேல்ஸையே நெட் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் வச்சும் கண்டுபிடிக்கலாம், நெட் ப்ராஃபிட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இங்க நம்ம கிட்ட கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றதுனால இந்த கிராஸ் ப்ராஃபிட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்ணணும் அண்ட் ஆப்பரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணணும். இங்க ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது எது அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் செல்லிங் எக்ஸ்பென்சஸும் தான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் இன்கம்ன்றது எதுவுமே இல்ல. ஓகே. இப்ப போடலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டோட ஆப்பரேட்டிங் இன்கம் ஆட் பண்ண போறோம், ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ண போறோம். இங்க ஆப்பரேட்டிங் இன்கம் எதுவுமே கிடையாது. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் ஆப்பரேட்டிங் இன்கம். அப்போ ஆப்பரேட்டிங் இன்கம் வந்து 0 தான், நில். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் செல்லிங் எக்ஸ்பென்சஸும் எடுத்துக்கணும். இந்த லாஸ் டியூ டு ஃபயர் பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதனால அது இங்க வராது. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 plus 10 மொத்தம் 30,000 ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். கிராஸ் ப்ராஃபிட் ப்ராப்ளம்லயே இருக்கு 70,000. இப்ப 70,000 ஓட இந்த ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ண வேண்டியதுதான். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40,000. ஏன்னா இங்க ஆப்பரேட்டிங் இன்கம் இல்லையா, அதனால நம்ம 0 போட்டுக்கிட்டோம். இப்ப ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை நெட் சேல்ஸ். நெட் சேல்ஸ்ன்றது இங்க இருக்க சேல்ஸ் தான். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 20% வருது. இதுதான் நம்மளோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. இங்க நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு அண்ட் இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் நமக்கு நெட் ப்ராஃபிட். இங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், லாஸ் டியூ டு ஃபயர். அதாவது எக்ஸ்பென்சஸ்ன்றது ஆப்பரேட்டிங், நான் ஆப்பரேட்டிங் ரெண்டுமே சேர்த்து தான் எடுக்கணும். இன்கம் அப்படின்னும் போது இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. போடலாமா? பாருங்க, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. நெட் ப்ராஃபிட்ன்றது கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போறோம், இன்கம் ஆட் பண்ண போறோம். எக்ஸ்பென்சஸ்ன்றது நம்ம சொன்ன இல்லையா, இந்த 3 எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், லாஸ் டியூ டு ஃபயர். அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 20,000, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 10,000, லாஸ் டியூ டு ஃபயர் 12,000. ஆட் பண்ணோம் அப்படின்னா 42,000 வருது மொத்த எக்ஸ்பென்சஸும். அப்ப இன்கம் அப்படின்னும் போது இந்த இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் 22,000. சரியா? இப்ப நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாமா? கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணலாம், இன்கம் ஆட் பண்ணலாம். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 70,000. இந்த 70,000ல நம்ம என்ன பண்ண போறோம்? இன்கம் ஆட் பண்ண போறோம் 22,000. அதோட 42,000 நம்ம வந்து மைனஸ் பண்ண போறோம் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? பாருங்க 50,000 வருது. இதுதான் நெட் ப்ராஃபிட். இப்ப ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்க, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ். இப்ப 50,000 divided by net sales ன்றது 2 lakh into 100. 50,000 divided by 2 lakh into 100 எவ்வளவு? 25%. இதுதான் net profit ratio. ரொம்ப ஈஸி. இது மாதிரி ப்ராப்ளம் தான் 5 மார்க்ல கேக்குறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். அண்ட் வேற ஏதாவது சாப்டர்லயும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you for your patient listening.